பாஜக ஆட்சிக்கு வந்தால் கோவையில் என்ஐஏ அலுவலகம் திறக்கப்படும் எனவும் கொடூரமான குற்றவாளிகளுக்கெல்லாம் கோவையில் இடம் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இரண்டாவதுங்க ஐயா, கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே, அதையும் இங்கே திறப்போம். எந்த விதமான கொடூரமான குற்றவாளிகள் இங்க இந்த டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த சிலிண்டர்ல பாம்பு வைக்கிறவன், இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யோசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இடம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் இடம் இல்லை. ஒரு டெரரிஸ்டுக்கு ஜாதி மதம் கிடையாது. ஜாதி மதம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறாங்க. இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன். இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். கோயம்புத்தூர்ல இந்த சூசைட் பிளாஸ்ட் தப்பிக்கும் பொழுது முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது கோயம்புத்தூருடைய ஜமாத். அவங்க தான் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க. தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான். தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொல்ல வேண்டும். அதனால் கோயம்புத்தூருக்கு ஒரு என்ஐஏ அலுவலகத்தை திறக்கணுங்க ஐயா. கேரளாவில் இருக்கு, சென்னையில் இருக்கு. சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு 2022 அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது. கோயம்புத்தூருக்கும் என்ஐஏ அலுவலகத்தை கொண்டு வருவோம். காரணம், ஒரு தீபாவளிக்கு போறீங்க, பொங்கலுக்கு போறீங்க, கடை தெருவுக்கு போறீங்க, வீதிக்கு போறீங்க, உங்கள் மனதில் 1% கூட பயம் இருக்கக்கூடாது. 1% கூட நிம்மதியாக குழந்தைகளோடு சென்று கோயம்புத்தூருடைய எந்த பகுதிக்கும் இந்த கொங்கு பகுதியை சென்று விட்டு வர வேண்டும். இதெல்லாம் எந்த கட்சியால் செயல்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கை உங்க முன்னாடி வைக்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.